வெல்கம் டு ஆர்எக்ஸ் டிசைன் மேக்கர் சேனல். ஓகேங்களா, இப்போ வந்து நேற்று வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பெண்டிங் இருக்கிற அந்த வீடியோ வந்து காமிச்சிருந்தேன் உங்களுக்கு ஆர்எக்ஸ். இப்போ அதோட கண்டினியூவேஷனு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடிஞ்சது, இன்ஜின் ஒர்க்கு முடிஞ்சது. அதை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதற்கு முன்னாடி வந்து புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தயவுசெய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஆல் பட்டன் காமிக்கும், அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே காய்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இந்த வண்டிக்கு முடிஞ்சது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிஞ்சது. மீட்ரு டூம் செட்டெல்லாம் போட்டாச்சு. தென் ஹெட்லைட் டூம் கம்ப்ளீட்டாக மாட்டிட்டோம். இண்டிகேட்டர்ஸ்லாம் மாட்டியாச்சு. தென் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஹாரன் பண்ணியிருக்கிறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு லைன் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் டூமு, ஹாரனு, மெயின் ஹாரனு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே உள்ளே இருக்குது. இது வந்து மெயின் ஹாரனு. இது வந்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாரனு. ஸ்பெஷல் ஹாரனுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக கட் அவுட்ரு வச்சுருக்கிறோம் நம்ம. இதுதான் அந்த கட் அவுட்ரு. தென் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதாவது மெயின் ஹாரனுக்கும் தென் தனியாக நம்ம வச்சுருக்கிற ஹாரனுக்கும் ஒரு தனி ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெயின் ஹாரன் அடிக்கினா ரைட்டில் வச்சுக்கலாம், தென் லெஃப்டில் வச்சுக்கலாம் வந்து ஸ்பெஷல் ஹாரனுக்கு. இது வந்து மியூசிக்கல் கட் அவுட்ரு. ஓகேங்களா. அப்புறம் வந்து தென் ஆயில் பம்ப் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். தென் இன்ஜின் ஒர்க்கும் வேலை முடிஞ்சது. டூல் பாக்ஸில் வந்து இந்த கீ செட் பண்ணாமல் இருந்தோம், அதுவும் நம்ம செட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நான் இப்போ வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. இது வரைக்கும் இன்னும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 to 5 hours வந்து ஓட விடுவாங்க. இனிஷியலாக ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரன் பண்ணி காட்டிட்டு ஒரு 3 hours to 4 hours ரன்னிங் ஆனதுக்கப்புறம் அதை நான் என் மெக்கானிக் மூலிமா ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மெக்கானிக்கை வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் டூமே டேஞ்சரு, காயிலில் வந்து கரண்ட் சப்ளை வருதான்னு செக் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஹாரனு, மெயின் ஹாரனு, இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் தான் மெயின் ஒர்க்கு. அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக செக் பண்ணியாச்சு. பீட் நல்லா செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மஃப்ளர் வந்து நம்ம இப்போ ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து கோர்னு சொல்லுவாங்க, சைலன்சர் கோரை வந்து நம்ம இப்போ ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு பீட் வருது. ஓகே, இப்போ 3 to 5 hours வந்து இந்த வண்டி வந்து ரன்னிங் ஆகணும். ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் அவர் ட்ரைவ் பண்ணி காட்டுவார். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. வீடியோவை கண்டினியூவேஷனாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஜின் சவுண்ட் வந்து நல்லா தெளிவாக தெரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இதுக்கு முன்னாடி வீடியோவையும் போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோட ஃப்ரண்ட் பார்ட் என்னன்னு வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா. இன்ஜின் ரன் ஆக உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் நாய்ஸ் கம்மியாகி உங்களுக்கு அவுட்புட் சவுண்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நான் மெக்கானிக்கை ட்ரைவ் பண்ணி காட்ட சொல்கிறேன், பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஹாரன் வந்து சரியாக டியூனிங் ஆகலை, அதனால் ஹாரன் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டேங்க்கு டோரு சீட் கம்ப்ளீட்டாக போட்டு உங்களுக்கு ஃபுல் வெஹிக்கிள் வந்து நான் வீடியோ காட்டுறேன். ஸ்டே டியூன்.
மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் பட்டன் கேட்கும். மறக்காமல் ஆல் பட்டன் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து எப்பயுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். தேங்க்யூ.